إن الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தின் பிறை 5 இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நேசிக்கப்பட வேண்டியவர் என்கிற தலைப்பில் அல்லாஹ் இந்த தூதரினுடைய மாண்புகளை குறித்து என்னவெல்லாம் பேசுகிறான் என்பதையும், இந்த தூதரின் மீது தோழமை கொண்ட தோழர்கள் தோழியர்கள் எவ்வளவு பெரிய பரிவு பாசத்தை வைத்திருந்தார்கள் என்பதையும், அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனித சமுதாயத்தின் மீது வழிபாடுகளால் ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு தன் சமுதாயத்தை நாளை மறுமையில் சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்பதற்காக மனதளவில் புழுங்கி இறைவனால் ஆறுதல் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு மிக பெரும் மனக்கவலைக்கு உள்ளானார்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் என்பதை கடந்த 3 தினங்களாக இந்த தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த தலைப்பினுடைய இறுதி பகுதியாக அமையும். நாளைய தினத்திலிருந்து வேறு ஒரு தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எத்தனை பெரும் மகத்துவம் பொருந்திய வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து குர்ஆனில் பேசினாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு நிகராக வேறு எந்த வார்த்தையும் வராது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா அன்பியாவில் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை அகிலத்தாருக்கு ஒரு அருளாகத்தான் வழங்கி இருக்கிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு சுமையோ பாரமோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ வேதனையோ இல்லை. நீங்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு பேரருள். கண் எப்படி ஒரு அருளோ, உடல் உறுப்புகள் எப்படி ஒரு அருளோ, தாய் தந்தை பிள்ளைகள் எப்படி ஒரு அருளோ, ஆரோக்கியம் எப்படி ஒரு அருளோ, உணவு தண்ணீர் எப்படி ஒரு அருளோ, மூச்சு காற்று எப்படி ஒரு அருளோ, நபியே நீங்கள் இந்த மனித குலத்திற்கே ஒரு அருள் என்று பெருமானாரை மிக உச்சபட்சமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் புகழ்ச்சியிலே நினைய வைக்கிறான் என்பதை இந்த செய்தியில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த அன்னலார் தன்னுடைய சமுதாய மக்களை கியாமத்து நாள் வரை இந்த தீனுல் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வாழுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் பட்ட சில துன்பத்திற்குரிய நிகழ்வுகளைத்தான் இதில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம், நபிகளார் சொன்னார்கள் லிக்குல்லி நபியின் தாவத்தும், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இந்த செய்தி எங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சஹீஹ் முஸ்லிமினுடைய 199வது நபிமொழி. பல கிதாபுகளில் பல ஹதீசுகளாக இது இருந்தாலும் இது கொஞ்சம் முழுமை பெற்ற வார்த்தைகளால் இந்த நபிமொழி இருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள் லிக்குல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபத்துன், எல்லா நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் வழங்கினான்.
புரியறதுக்கு சொன்னா ஒரு வரம் எல்லா நபிக்கும். ஆதமே உங்களுக்கு ஒரு வரம் உண்டு, இப்ராஹிமே உங்களுக்கு ஒரு வரம் உண்டு, மூசாவே உங்களுக்கு ஒரு வரம் உண்டு அலைஹிஸ்ஸலாம். இப்படி எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு வரத்தை வழங்கி இருக்கிறான். நீங்கள் எதைனாலும் கேளுங்கள், உங்களுக்கு நான் அதை வழங்கி விடுவேன். நபிமார்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கொடுப்பனை இது. நபிகளார் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தாவத்தகம். எல்லா நபியும் தங்களுடைய துஆவி விஷயத்தில் அவசரப்பட்டு அதை கேட்டு விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? துனியாவில் அவர்கள் துஆ முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஈசா நபி மௌத் ஆகல, இன்னைக்கு வரைக்கும் மௌத் ஆகல. ஆனால் ஈசா நபி இந்த துஆ முடிச்சிட்டாங்க. அவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக, எல்லா நபியும் தங்களுக்காக தங்கள் வரத்தை பயன்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், ஃபஇன்னி இக்தபஅத் தாவத்தி, என்னுடைய துஆவை, எனக்கான வரத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நபிகளாருக்கு கேட்க ஒண்ணுமே இல்லையா? எல்லா பிரச்சனையும் நபிக்கு உண்டு. நபிகளார் பிறக்கும் போதே அனாதை, கல்வி கற்றுக்கொள்ள வழி இல்லாதவர், ஆடு மாடுகளை மேய்த்த நபர், எல்லா விதமான ஒரு சிறு பிள்ளை என்னவெல்லாம் சுகம் அனுபவிக்க வேண்டுமோ எல்லா சுகமும் பறிக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர். வவஜதக தால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, உங்களை வழிகேடராக பார்த்தோம், நாம் நேர் வழி காட்டினோம். உங்களை ஏழையாக பார்த்தோம், செல்வந்தராக ஆக்கினோம். தன் குழந்தை பருவம், சிறுமை பருவம் கடுமையான சோதனைகளில் இருந்தது நபிகளாருக்கு. பிறகு நபிகளார் எத்தனையோ பல நெருங்கிய உறவுகளை இழந்தார்கள். தன்னுடைய பாட்டனார், தன் பெரிய தந்தை, தன் மனைவி, தன்னுடைய மகன்கள், அறியாமை காலத்தில் 3 ஆண் பிள்ளை, இஸ்லாமிய காலத்தில் 1 ஆண் பிள்ளை, தன்னுடைய 3 மகள்கள், தன்னுடைய நேசமிக்க மனைவி அன்னை ஹதீஜா, தன்னுடைய சகோதரர் ஜாஃபர், தன் சிறிய தந்தை ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நபிகளாரினுடைய பல நேசமிக்க உறவுகள் மரணித்தார்கள் நபிகளாரின் கண் முன்னால். நபிகளாருக்கு நல்ல உணவு இல்லை, சாகர வரை இல்லை. எந்த அளவிற்கு என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த சல்லடை தெரியுமில்ல, கோதுமையை அரைத்து அதுல இருக்கிற உம்மிகளை எடுப்பதற்காக வேண்டி சல்லடையை போட்டு மாவை எடுப்போமே, இந்த சல்லடையை நபிகள் பெருமகனார் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. பொரித்த இறைச்சி துண்டை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் வாழ்நாளில் சாப்பிட்டது கிடையாது. நபிகள் பெருமகனார் காலத்தில் வீட்டில் பிறை பார்க்கப்படும், மறுபிறை பார்க்கப்படும், மறுபிறை பார்க்கப்படும். 2 மாதம் முடிந்து 3வது மாதம் வந்திருக்கும், வீட்டில் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது. அன்றைய காலங்களில் பேரிச்சம்பளம் தண்ணீரை தவிர நபிகளார் வீட்டில் உணவு கிடையாது, மாற்று துணி கிடையாது, வீட்டில் படுத்து உறழ்வதற்கு இடம் கிடையாது. நல்ல வீடு இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல ஆடை இல்லை, எந்த விதமான சுகத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பில்லை. பெருமானார் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டினுடைய பரல் மீது படுத்திருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். நபிகளாரினுடைய நிலையை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். முதலாவதாக நபிகளாரினுடைய வீட்டுக்குள் வந்து நபிகளாரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு. பார்த்தவுடன் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தார். அங்கு ஒரு பொருளுமே கிடையாது, கொஞ்சம் போல தண்ணி ஒரு தோல் பையில் இருந்தது. கயிற்று பாயில், ஈச்ச மரத்தினுடைய கயிற்று பாயில் படுத்திருந்தார்கள். அந்த கயிற்றினுடைய தடிமன் காரணமாக, அதனுடைய முரட்டுத்தனத்தின் காரணமாக நபிகளாரினுடைய உடலில் சிகப்பு நிற கோடுகளாக வடுக்கள் இருந்தது. கண்ணீர் வடித்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு போர்வை ஒன்றை வாங்கி தரட்டுமா அப்படின்னு. ஒரு நாட்டின் அரசர் இவ்வளவு பெரிய ஏழ்மை, வறுமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், இதை தாண்டி எத்தனையோ பல அவதூறுகள், எத்தனையோ பல இடைஞ்சல்கள், இவ்வளவில் தாங்கிக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கையில் கிடந்தார்கள். கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். ஒரு தோழர் வந்தார், நபிகளாரை பார்த்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடும் நோய்க்கு ஆள்பட்டதை போன்று நான் கவனிக்கிறேன், உண்மைதானான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, உங்களில் 2 பேர் அனுபவிக்கிற காய்ச்சலை நான் ஒருத்த அனுபவிக்கிறேன். நான் எவ்வளவு வேதனை பாருங்க.
பிறந்தலிருந்து ஒரு மனிதருக்கு இவ்வளவு வேதனை வருமா? வந்து ஒருத்தன் வாழ முடியுமா? பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த துஆவை பயன்படுத்தல. கேட்டிருக்கலாம்ல, எல்லாம் நான் என்ன கேட்டாலும் நீ தருவேன்னு சொன்னேன். மௌத்து வரைக்கும் வேளாவளுக்கு நல்ல உணவுதா, நல்ல உடுமாத்துறதுக்கு 19 துணியத்தா, வசதியான மாளிகையைத்தா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையத்தா. ஆம்பளை பிள்ளை இல்ல. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமா மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், இந்த முஹம்மது உங்களில் ஆண்களில் யாருக்கும் தந்தை இல்லை. எதிரிகள் எல்லாம் நபிகள் பெருமகனாருக்கு வைத்த கெட்ட பட்ட பெயர்களில் ஒன்று அபுத்தர், சந்ததியே இல்லாதவர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர், நபியே உங்கள் எதிரிதான் சந்ததி இல்லாதவர், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நபிகளார் இந்த துஆவை பயன்படுத்தி என்ன கேட்டிருக்கலாம்? ஒரு ஆம்பளை பிள்ளை தாயால் கேட்டிருக்கலாமா இல்லையா? தனக்காக வேண்டி இந்த துஆவை பயன்படுத்தாத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியிலே வருகிறது, ஃபஹிய நாயிலா இன்ஷா அல்லாஹ் மன்மாத்த மின் உம்மத்தில் யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா. மக்களே, என் சமுதாயத்தில் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கிறாரோ நான் அவருக்காக இந்த துஆவை சேர்த்து வைத்திருக்கிறேன். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை கேட்டு அவருக்கு பரிந்துரை செய்வதற்காக வேண்டும். அந்த நிகழ்வையே ரசூலுல்லாஹ் விலாவரியா பேசுறாங்க. சஹீஹ் புகாரினுடைய 4719வது நபிமொழி. நபிகளார் ஒரு முறை வீட்டில் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டினுடைய கால் பகுதி, அந்த மச்சை ரசூலுல்லாஹ்க்கு உணவுல கிடைக்குது. அதை கடித்துக் கொண்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் மனித குலத்தினுடைய தலைவனாக நான் இருப்பேங்கிறாங்க. யாருக்கெல்லாம் தலைவர்? நபி இப்ராஹிம் நபிக்கே இவர்தான் தலைவர், நபி ஆதம் நபிக்கே இவர்தான் தலைவர், மூசா நபிக்கே இவர்தான் தலைவர். எல்லா மனிதர்களுக்கும் நான் தலைவனாக இருப்பேன். கடுமையான அமளி நிறைந்த ஒரு நாள், சூரியனை தலைக்கரிகளை கொண்டு வைக்கிற நாள், மக்கள் எல்லாம் அல்லோலப்படுகிற ஒரு நாள், கதறி தேம்பி அழுது வேதனைப்பட்டு புலம்புகிற நாள். அந்த நாளில் சில மக்களிடத்தில் சொல்லுவார்களாம், இந்த வேதனை கஷ்டத்தில் இருந்து நம்மை காப்பதற்கு யாரிடத்திலாவது சென்று பரிந்துரை கேட்கலாமா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. யாருக்கிட்ட போய் கேட்கலாம்? நமக்கு இருக்கவே இருக்கிறாங்க, நம்ம வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவோங்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. மனித குலத்தினுடைய தந்தை, சுவனத்தில் குடியமர்த்தப்பட்டவர், அல்லாஹ் தன் கரத்தால் படைக்கப்பட்டவர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது ரூஹை அந்த ஆதம் நபிக்கு ஊதி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஆதம் நபியே, உங்கள் சிறப்புகள் என்ன, மாண்புகள் என்ன, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், கேளுங்கள். நாங்க நரகம் போற ஒரு நிலையில இருக்கிறோம், அல்லாஹ் விசாரணை இப்ப ஆரம்பிச்சிருவோம், எங்கள்கிட்ட எங்க கதி என்ன ஆகும் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்து பேச மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்கிட்ட வராதீங்க, இன்றைய தினத்தில் அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான், இது போன்ற ஒரு கோபம் இதற்கு முன்பு அவன் பட்டதே இல்லை, இது போன்ற ஒரு கோபம் இனியும் அவன் படப்போவதும் இல்லை. கடுமையான ருத்ர தாண்டவத்தில் இருக்கிறான், கடும் கோபத்தில் இருக்கிறான், நாம் போய் பேச முடியாது. என்னை அல்லாஹ் சுவனத்தில் குடியமர்த்தியவுடன் அவன் தடுத்த ஒரு காரியத்தை செய்தேன், ஒலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன், மரத்தை நெருங்காதீர்கள், நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறி விடுவீர்கள் என்றான். நான் தெரியாம நெருங்கிட்டேன். அந்த கேள்வி இப்ப வரும், நான் என்ன பதில் சொல்லன்னு தெரியல, நீங்கள் வேண்டுமானால் நூஹ் நபி இடத்தில் செல்லுங்களே அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இந்த மக்கள் நூஹ் நபி இடத்தில் செல்லுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறார்கள், நூஹ் நபியே, மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் நீங்கள். அப்ப ஆதம் நபி தூதர் இல்லையா? ஆதம் நபி தன் குடும்பத்துக்காக வந்த தூதர். எத்தனை பேர் வந்தாலும் ஆதம் நபி குடும்பம் தானே பார்க்கப்படும், சமுதாயமாக பார்க்கப்படாது. மனித சமுதாயத்திற்கு, முழு உலகத்திற்கு, அப்போது இருக்கிற அத்தனை மக்களுக்குமான முதல் தூதர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சிறப்புகளை பெருமைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய கேட்பார்கள் இந்த மக்கள். நூஹ் நபி கை கழுவி விட்டுருவாங்க, என்கிட்ட வராதீங்க, அல்லாஹ் இன்றைய நாளில் கோபத்தில் இருக்கிறான், கடும் கோபம், இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னால் அவன் பட்டதில்லை, இதற்கு பின்னால் அவன் படப்போவதில்லை, அந்த கோபத்தில் இருக்கிற அல்லாஹ்வை அனுப்பி விட்டுறாதீங்க,
நீங்கள் வேறு ஒரு இறை தூதரிடத்தில் செல்லுங்கள். இப்ராஹிம் நபி இடத்தில் கைகளை காட்டி விடுவார்கள். நாம் இப்ராஹிம் நபி இடத்தில் செல்லுவோம். இப்ராஹிம் நபி இடத்திலே கேட்போம், இப்ராஹிம் நபியே, அல்லாஹ்வுடைய கலீல், இந்த மனித குலத்தினுடைய தலைவராக முதலில் நியமிக்கப்பட்டவர் நீங்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு! அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வந்து கேளுங்கள், பரிந்துரை செய்யுங்கள். இப்ராஹிம் நபி சொல்லுவார்கள், என் வாழ்நாளில் 3 பொய்களை நான் சொல்லிவிட்டேன். அந்த பொய்யினுடைய நிலைக்கு அல்லாஹ் இப்ப என்ன கேட்பான், நீங்க சொல்லலாமா, இப்படி செய்யலாமா, நபியா இருந்த இந்த காரியத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்பானே, குற்றம் முடிப்பானே, மன்னிக்க கூடாத முடிவெடுத்தான் நரகம் தள்ளிடுவான். என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் நபி மூசா நபி இடத்தில் செல்லுங்கள் என்று அனுப்பி விடுவார்கள். மூசா நபி இடத்திலும் இந்த மக்கள் போவார்கள், கேட்பார்கள், மூசாவே, தனது கைப்பட எழுதிய தௌராத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். அல்லாஹ் நேரடியாக துன்யாவில் ஒரு மனிதனிடத்தில் பேசினான் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். இவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்ற மூசாவே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்ய மாட்டீர்களா? மூசா நபி சொல்றாங்க, நான் இந்த ஏகத்துவ சிந்தனைக்கு, இந்த மார்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு கொலை பண்ணிட்டேன், அறியாம பண்ணது. அவன் சாகடிக்கணும் அந்த நோக்கத்துல பண்ணல, ஆனா செத்துட்டான். இப்ப அல்லாஹ் அதை கேட்பான், மனித உரிமைகள் விஷயத்தில் முதலில் விசாரிக்கப்படுவது கொலை என்ற இப்ப கேட்பான் அவன். நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. நான் இதோட சேர்த்து உங்க தலைவலி நான் என் தலையில ஏத்துக்க முடியாது. நீங்கள் வேறு ஒரு இறை தூதட்ட போங்கன்னு சொல்லி ஈசா நபி இடத்தில் அனுப்பி விடுவார்கள். ஈசா நபி இடத்திலும் இந்த மக்கள் வருவார்கள், கேட்பார்கள். ஈசா நபியும் சொல்லுவார்கள், என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. நான் கேட்கிற இடத்துல இப்ப இல்ல, ஏன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. ஈசா நபியை வழிபட்டே ஒரு கூட்டம் வந்து நிக்குமே, முஸ்லிம் கூட்டத்தோட அந்த கூட்டம் தான் பெரிய கூட்டமா இருக்கும். பெருங்கொண்ட கூட்டம், தன்னை கடவுள் என்று நினைத்ததாக, ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பியதாக அந்த கூட்டம் வந்து நிற்கும். அவங்க விஷயத்துல ஈசா நபி என்ன பதில் சொல்ல வென்றே தெரியாது. கடைசியாக இந்த கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிக்காட்டுவார்கள், நீங்கள் இறுதி தூதர் முகமது இடத்தில் செல்லுங்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திப்போம். அன்னவர்களிடத்தில் சென்று நம்முடைய நிலையை குறித்து விவரித்து, அல்லாஹ்வுடைய தூதரே நபி முகமது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் எந்த சால்ஜாப்பு வார்த்தைகளையும் பேசல, சாக்கு போக்குகளை சொல்லி தப்பிக்கவில்லை. இன்னும் நபிகள் பெருமகனார் சொர்க்கம் செல்லவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அர்ஷுக்கு கீழே செல்லுவார்கள், சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் நாடிய அளவு சுஜூதில் விட்டு விடுவான். அது 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிற அளவுக்கு இல்லை, அல்லாவே அறிந்தவன். நாட்கணக்கில் போகுமோ வருஷக்கணக்கில் போகுமோ, ஏனென்றால் மறுமை நாள் என்பது 50,000 வருடத்துக்கு நிகரான ஒரு நாள். எத்தனை வருஷம் சுஜூது நீளும்னு தெரியாது. அவன் விரும்புகிற அளவிற்கு சுஜூதில் அல்லாஹ் விட்டுருவான். நபிகள் பெருமகனார் பல திக்ருகளை அந்த சுஜூதிலே செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பான். யா முஹம்மத், முஹம்மதே, இர்ஃபா ரஅஸக், உங்கள் தலையை நீங்கள் உயர்த்துங்கள். சல் துஅத்தா, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும். என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா கேட்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போகல, ஆனா அவங்க கேட்கிறாங்க, இறைவா, என் சமுதாயத்தினுடைய நிலையை பார். உன்னுடைய விசாரணைக்கு பயந்து ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நரகம் போய் விடுவார்களோ என்கிற கவலை, பயம் ஆட்கொண்டு விட்டது. இவர்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பியல்ல இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் பரிந்துரை செய்வார்கள். இந்த பரிந்துரைக்காகத்தான் தனக்கு கிடைத்த வரத்தை நபிகள் பெருமகனார் பயன்படுத்துகிறார்கள். துன்யாவில் தன்னுடைய நலனுக்காக கேட்கல, ஆகிரத்தில் தன்னுடைய நலனுக்கு கேட்டிருக்கலாம்ல. ரசூலுல்லாஹ்க்கு வேற நலன் இல்லையா? நபிகள் பெருமகனார் நம்மை பார்த்து சொன்னார்கள், மக்களே, பாங்குக்கு பிறகு ரப்ப ஹாதிஹி தாவா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதன் அல் வஸீலத்த வல் ஃபதீலத்த வபாத்துஹு மகாம மஹ்மூத் அல்லதி வஅத்தஹு, இந்த பிரார்த்தனையை கேளுங்கள். நாளை மறுமையில் ஒட்டுமொத்த சொர்க்கத்தில் எல்லா நபிமார்கள், எல்லா நல்லோர்கள், எல்லா சொர்க்கவாசிகள் உள்ளே இருக்கிற அந்த சொர்க்கத்தில் ஒருவருக்கு வசீலா என்ற ஒரு பதவி அல்லாஹ் தருவான். டோட்டல் பேருக்கு ஒருத்தருக்கு தான், உம்மத்துக்கு ஒண்ணு இல்லை.
உம்மத்துக்கு ஒண்ணுன்னா நபிமார்கள் கிடைச்சிடும், அதுல மாற்று கருத்தே இல்லை. மொத்த மனித குலத்தில் ஒருவர் கிடைக்கும். அந்த வசீலா எனக்கு கிடைக்க மக்களை நீங்கள் பாங்குக்கு பிறகு துவா செய்யுங்க நாங்க சொல்லலாம். இந்த வரத்தை அதுக்கு பயன்படுத்தி இருக்கலாமே, கேட்டிருக்கலாம்ல. எல்லாம் நான் என்ன கேட்டாலும் நீ தருவே, வசீலாவை தான்னு கேட்டிருக்கலாம். நபிகளார் அந்த வசீலா மேல கூட ஈடுபாட்டு இந்த பிரார்த்தனை விஷயத்துல காட்டல. நான் என்ன கேட்டாலும் தருவேன் இருக்கான்ல. இணை வைக்காத என் சமுதாய மக்களில் நரகம் செல்ல இருப்பவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேவா என்று கேட்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் ஒற்றை நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. சரி, இப்படி மக்களுக்காண்டி போராடுறாங்களே, தன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? நபிகளாருக்கு முதலில் பகிரங்கமாக வகை அறிவிக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு வந்தது. 3 ஆண்டு காலம் ஆரம்பகட்ட காலம் ரசூலுல்லாஹ் ரகசியமாக பிரச்சாரம் பண்ணாங்க. யாருக்கிட்ட சொன்ன பிரச்சனை வராது, அபூபக்கர் இடத்தில் சொன்னால் வராது, அலி இடத்தில் சொன்னால் வராது, பிலால் இடத்தில் சொன்னால் வராது, அம்மார் இடத்தில் சொன்னால் வராது. ரகசிய பிரச்சாரங்கள் ஓடுச்சு. 3 வருஷம் முடியுது. அல்லாஹ் சொல்றான், வந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், பகிரங்கமா போட்டு உடைங்கன்ட்டான். ரசூலுல்லாஹ் சஃபா மலையின் மீது ஏறுகிறார்கள். எல்லா மக்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், யா பனு அப்துஷம்ஸ், அப்துஷம்ஸ் கோத்திரத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், உன்னை நீ நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கொள். யா பனு அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃப் கோத்திரத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், உன்னை நீ நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கொள். யா பனு அபு தாலிப், அபு தாலிபினுடைய குடும்பத்தவர்களே, அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், உங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா சஃபியத், யா சஃபியத் பின்த் அப்துல் முத்தலிப், இந்த முஹம்மதினுடைய மாமி அப்துல் முத்தலிபினுடைய மகள் சஃபியாவே, உங்களை நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, யா ஃபாத்திமத்த பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸக்கி மினன்னார், உன்னை நீ நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். இறை தூதரின் மகள்னு மறுமையில் வந்து நிக்காது. நீ உலகத்தில் எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் கேள்வி உனக்கு தரேன், ஆனால் மறுமையில் தூதரின் மகள்னு சொல்லி உனக்கு எந்த அந்தஸ்து, அதிகாரம், தகுதி, தராதரம் எதுவும் உனக்கு கிடைக்காது என்று சொன்னார்கள். தன் குடும்பத்தை கை கழுவி விட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தன் சமுதாயத்தை கியாமத் நாள் வரை நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இவர் உண்மையில் நேசிக்கப்பட வேண்டியவர் தான். குடும்பத்தை பத்தின சிந்தனை வரல, வரணும்ல. என் மகள் மறுமை நாளில் எங்க இருப்பாளோ வரல, என் மகன் மௌத்தா போனாரு அவர் எங்க இருப்பாரோ, என் மனைவி கதிஜா மௌத்தானாலே அவள் எங்க இருப்பாளோ, இந்த சிந்தனை வரல. என் தகப்பனார் எங்க இருப்பாரோ, நபிகளாருக்கு நல்ல தெரியும் தன் தந்தைக்கு நரகம், ரசூலுல்லாஹ்க்கு அந்த சிந்தனை வரல. தன் தாய்க்கு நரகம்னு நல்ல தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு அந்த சிந்தனை வரல. ஆனால் தன் சமுதாய மக்கள், என் குடும்பத்தை தாண்டி என் சமூக மக்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் வர வேண்டும் என்கிற எண்ணம், அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பல நாட்கள் தூங்க விடாமலேயே ஆக்கிவிட்டது. ஒரு முறை உபை இப்னு காப்னு ஒரு நபி தோழர், அந்த தோழரை அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், உபையே நீங்க கொஞ்சம் குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுங்கங்கறாங்க. அப்ப அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தான் வசனம் வந்திருக்கு, நீங்க ஓதணும் நாங்க கேட்கணும், அதான் முறை. நாங்க ஓதி நீங்க கேட்கறது சரியா இருக்குமா, நீங்க ஓதுங்க, கேட்பதை நான் விரும்புறேங்கிறாங்க. ஓதுறது ஒரு பக்கம், கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேங்கிறாங்க. சூரா நிசாவை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார். அவர் ஓதிக்கொண்டே வரார். இடையில ஒரு வசனம், உம்மத்தம் வசத்தா, நடுநிலை சமுதாயம், இந்த சமுதாயத்தை பத்தி எல்லாம் பேசுறோம். அதுல ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றான், நபியே உங்களை உங்கள் சமுதாயத்துக்கு விரோதமாக கொண்டு வந்து நிறுத்துவோங்கிறோம். எல்லா நபியும் நாளை மறுமையினாலும் அந்த சமுதாயத்துக்கு விரோதியை மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்க? தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தின் மீது சொல்லப்பட்டுள்ள எல்லா குற்றச்சாட்டையும் மறுமையில் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க. எல்லாம் நான் சொல்லிட்டேன், எனக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது, நீ இவனை என்ன நாள் பண்ணிக்க, என்ன நீ விட்டு இறைவா அப்படின்ற இடத்துக்கு எல்லா நபியும் வந்துருவாங்க. நூக நபி அல்லாஹ் பிடிப்பான், மறுமை நாளில் பிடித்து விசாரிப்பான், நூகே நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு மார்க்கத்தை சொன்னீங்களா? சொல்லிட்டேன் அல்லாஹ். சொல்லிட்டீங்களா? நூக நபி சமுதாயத்தை கூப்பிடுவாங்க, வாங்க, உங்கள்கிட்ட நூக வந்தாரா, பிரச்சாரம் செய்தாரா? நூகும் வரல, பிரச்சாரம் நடக்கலன்றான். அவன் அங்க வந்து போய் சொல்றான், கியாமத்து நாள்ல ரப்பு கிட்ட நூகனை மறுபடியும் அல்லாஹ் கூப்பிடுறான்,
நீங்க சொன்னீங்களா இல்லையா? அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், அப்பவே பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருப்பான். எல்லாத்தையுமே ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் அல்லாஹ் அதை முறைப்படுத்தலாம். நீங்க சொன்னீங்களா இல்லையா நூஹே? இறைவா நான் சொன்னேன். அதுக்கு சாட்சி என்ன? முகம்மதுடைய சமுதாயம் இருக்குன்னு நூஹ் நபி அழைப்பார்கள். எல்லா நபிமார்களும் நாளை மறுமை நாளை யாருக்கு எதிராக மாறிவிடுவார்கள்? தங்கள் சமுதாயத்துக்கு விரோதமாக மாறிவிடுவார்கள். இந்த வசனம் வந்துச்சு சூரா நிசாவுல. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் தாங்கல, கண்ணீர் வடியுது. உடனே தோழரை அழைக்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல ஓதாதீங்க, என்னால தாங்க முடியலன்ட்டாங்க. குர்ஆன் ஆயத்து ஓதுறாங்க, நபி தான் ஓத சொன்னாங்க. அவர் சூரா நிசாவை எடுத்து ஓதுறாரு. ஒரு வசனம் வருகிறது, நபிமார்களே உங்களை உங்கள் சமுதாயத்துக்கு விரோதமாக ஆக்குவோம். உங்களுக்கு உங்க சமுதாயம் எவ்வளவு பிடிச்சிருக்கு, மறுமை நாள் அப்படி பிடிக்காது. நீங்களே உங்கள் சமுதாயத்துக்கு விரோதிகளாக மாறிவிடுவீர்கள். உங்களையே நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக எதிரியாக வைத்து விடுவோம் அப்படின்ற வசனத்தை படிச்ச உடனே நபிகளாரால அடக்க முடியல தன் அழுகையை. அழுது கொண்டே சொல்கிறார்கள், போதும் இதுக்கு மேல நீங்க ஓதாதீங்கன்ட்டாங்க. தன் சமுதாயத்துக்கு விரோதமாக தான் மாறி விடுவானோ அப்படிங்கிற கவலை ரசூலுல்லாஹ்வை பல நாள் தூங்க விடாமலே ஆக்கியது. அதனுடைய விளைவு நபி அவர்களுக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். திருமறை குர்ஆனில் ஒரு 2 ஆயத்தை ரசூல் எடுத்து ஓதுறாங்க. ஒன்று இப்ராஹிம் நபியை குறித்த ஒரு வசனம், இன்னொன்று ஈசா நபியை குறித்த ஒரு வசனம். மறுமை நாளில் இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குர்ஆன்ல வருது, ரப்பி இன்னஹும் அதுலல்னா கஸீரம் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி. இறைவா இந்த சிலைகள்லாம் இருக்குதே, இந்த மக்களை ரொம்ப வழிகெடுத்துருச்சு. என்னை பின்பற்றியவன் என்னை சார்ந்தவன். இது யார் சொன்ன வார்த்தை? இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை. இது குர்ஆன்ல வருது. இதை எடுத்து ஓதுறாங்க. இப்ராஹிம் நபி யாருக்கு விரோதமாயிட்டாங்க? தன் சமுதாயத்துக்கு விரோதமாயிட்டாங்க. என்ன கடைபிடிச்சவன் என்ன சார்ந்தவன், கடைபிடிக்காத பையன் என்ன சார்ந்தவன் கிடையாதுங்கிறாங்க. ஈசா நபி ஓதிய ஒரு வசனம் சூரா மாயிதாவில் வருகிறது, இன்து அதிபகும், இறைவா என் சமுதாயத்தவர்களை நீ தண்டித்தால் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன் அடியார்கள். நீ தண்டிக்கணும், தண்டிச்சுக்க, நான் கேட்க மாட்டேன். அதான் அர்த்தம். நீ தண்டிக்க வேண்டும் என்றால் தண்டித்துக் கொள் இறைவா, அவர்கள் உன் அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், இறைவா ஒருவேளை நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன். நீ விரும்பினா மன்னிச்சுக்க, நீ விரும்பினா தண்டிச்சுக்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, என்ன விட்டு இறைவா. ஈசா நபி நாளை மறுமையில் இப்படி சரண்டர் ஆயிருவாங்கன்னு குர்ஆன் பேசுது. இந்த 2 வசனத்தை ஓதுனாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், கையேந்துறாங்க அல்லாஹ்ட்ட. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 202வது நபிமொழி. உடனே கையேந்துறாங்க. நபிக்கு எதை பத்தின கவலை? இப்ராஹிம் நபி அவங்க சமுதாயத்துக்கு விரோதம் ஆயிருவாங்க மறுமையில, ஏன்னா அவங்க தப்பிக்கணும்ல. அப்ப விரோதம் ஆனா தானே தப்பிக்க முடியும். ஈசா நபி விரோதம் ஆயிருவாங்க, அவங்க தப்பிச்சாகணும். ஏன்னா அல்லாஹ் என்ன கேட்க போறான்? என்ன உங்களுக்கு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்திருக்குத, அல்லாஹ் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவனை நீ என்ன நாள் பண்ணிக்க, என்ன விட்டுரு அப்படின்னு ஈசா நபி சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இந்த 2 வசனத்தை ஓதுன உடனே அல்லாஹ்ட்ட அப்படியே கையேந்துறாங்க. அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, அல்லாஹ் என் சமுதாயத்தின் நிலைமை என்ன ஆகும்? அவங்க எல்லாம் அவங்க சமுதாயத்துக்கு விரோதம் ஆயிடுவாங்கன்னு நீ சொல்ற, அப்ப நான் என்ன செய்வேன்? நான் ஒருவேளை என் சமுதாயத்துக்கு விரோதம் ஆயிடுவனோ, இறைவா என் சமுதாயத்தின் நிலை என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆள ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான அழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறான். மேல இருந்து அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் பெருமகனாரினுடைய அழுகை பார்த்து விட்டு, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இதுகபி இலை இலா முஹம்மத், நீங்க முஹம்மது கிட்ட போங்க. ஒரு ரப்புக்க அலம், அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீங்க முஹம்மது கிட்ட போங்க. ஃபஸல்ஹு மா யுப்கீக, நீங்க அவர்கிட்ட கேளுங்க ஏன் அழுவுறீங்கன்னு கேளுங்க. அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? அவர் அழுவுறார், குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கிட்டு இருந்தார், திடீர்னு கையேந்துறாரு, என் சமுதாயம் என் சமுதாயம்ங்கிறாரு. ஜிப்ரீலே போங்க முஹம்மது இடத்தில், எனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீங்க கேளுங்க ஏன் அவர் அழுகிறாருன்னு தெரியும், இப்போ கேட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. நடந்ததை சொல்லி விளக்கத்தை கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஏறி வருகிறார்கள். வந்து முகமது நபி அழுததுக்கான காரணம், தன் சமுதாயம் நரகம் போயிருவாங்களோ, நானே விரோதமா மாறிடுவனோ, அவனுக்கு எதிரியாக நானே இருப்பேனோ, அதை நினைத்த ஒரு கவலை நபிகள் பெருமகனாரை அழ வைத்து விட்டது. கடுமையான முறையில் ரசூலுல்லாஹ் அழுதாங்க. ரசூலுல்லாஹ் அழுத எவ்வளவோ நிகழ்வு உண்டு, இது மாதிரியான ஒரு அழுகை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் அம்மா நரகங்கிறதுக்கு அழுதாங்கல்ல, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனானா? அனுப்பல.
தாம் புள்ள இப்ராஹிம் மௌத்தானார், அழுதாங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனானா? அனுப்பல. தன் மகள் ஸைனப் மௌத்து, அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புனானா? அனுப்பல. எத்தனையோ இடங்களில் நபிகள் பெருமகனார் அழுதார்கள். அப்போதெல்லாம் அனுப்பாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இப்ப அல்லாஹ் அனுப்புறான். எப்படி அழுதுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அழுகையினுடைய வலி வேதனை எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அனுப்பி விடுறான். அல்லாஹ் சொல்றான், யா ஜிப்ரீல் இதுகப் இலா முஹம்மத், முஹம்மது கிட்ட நீங்க மறுபடியும் போங்க. ஃபக்குல், முஹம்மது இடத்தில் சொல்லுங்கள், இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக, நபி முஹம்மதே நீங்கள் திருப்திப்படுகிற விதத்தில் உங்கள் சமுதாயத்தை நாம வழி நடத்துவோம், நீங்க கவலைப்படாதீங்கிறான். உங்களுக்கு எப்படி திருப்திப்படுமோ, உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அப்படி உங்கள் சமுதாயத்தை நம்ம வழி நடத்துவோம். மறுமையில் அப்படி உங்க சமுதாயத்தை விட்டுற மாட்டோம். இப்படி வேதனைப்பட வேண்டாம், இப்படி அழ வேண்டாம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நல்ல ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு அழுகையை வெளிப்படுத்தியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம், நான் நரகம் போக கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி அழுதுருப்பேனா? நீங்கள் நரகம் போய்விடக் கூடாது என்பதற்கு ஒரே ஒரு நாள் அப்படி ஒரு அழுகை வந்திருக்குமா? ஆனால் நாமெல்லாம் நரகம் போக கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பட்ட வேதனை, வலி, அந்த அழுகை அல்லாஹ் வானவரை அனுப்பி கேட்க வைக்கிற அளவிற்கு அந்த அழுகை இருந்தது. அல்லாஹ் சொல்ற நபிகள் பெருமகனாருக்கு ஆறுதலாக, நபியே கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன், உங்கள் சமுதாயத்தை நீங்கள் திருப்திப்படுத்துகிற விதத்தில் உங்கள் சமுதாயத்தை நான் வழி நடத்துவேன். நான் பார்த்து ஆழமாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சும்மா சொல்லிட்டு போல, இந்த கண்ணு எவ்வளவு அருளோ அதை விட மேன்மை பொருந்திய அருள் அல்லாஹ்வுடைய ரசூல். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த முஹம்மதை அகிலத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே அருளாகத்தான் வழங்கி இருக்கிறோம். இவர் அருள்னு அந்த அபூஜகல் ஷைத்தானுக்கு தெரியல, அபூலஹபுக்கு தெரியல, உத்பாவுக்கு தெரியல, உமையாவுக்கு தெரியல, ஷைபாவுக்கு தெரியல. அவன் மௌத்துக்கு பின்னால் உணர்ந்திருப்பான். இந்த தூதரின் பெயர் எங்கு வரை மொழியப்படும் தெரியுமா? நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம், முகமது நபியை இலகுவாக தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இந்த தூதரின் பெயர் முழங்காமல் தொழுகை முடியாது. அத்தஹியாத்துல் இல்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபியே உங்கள் மீது சலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத் ஏற்படட்டும். நபிகளார் மீது ஸலவாத்தை ஓதிதான் தொழுகை முடிகிறது. நபிகளார் பெயரை முழங்காமல் பாங்கு கிடையாது, நபிகளார் பெயரை முழங்காமல் இக்காமத்து கிடையாது. நீங்கள் கபரிலே கொண்டு போய் உங்களுடைய பிரேதத்தை வைத்தவுடன், உங்களை உங்கள் குடும்பத்தவர்கள் வைத்தவுடன் வானவர்கள் வந்து கேட்கிற முதல் கேள்வி இதுதான், மா குன்த தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை குறித்து நீங்கள் என்ன கருதி கொண்டு இருந்தீர்கள்? பெருமானாரை குறித்த கேள்வி எவ்வளவு தூரம் நீளுது பத்தியலா? சாதாரணமாக கடந்து தாண்டி செல்லப்படுகிற நபர் இவர் இல்லை. நீங்க அபூபக்கரை கடந்து போயிடலாம், அவர் நம்மை போன்ற ஒரு இஸ்லாமியர், ஆனால் நம்மை விட தியாகத்தில் முந்தியவர். நீங்கள் உமரை கடந்து போயிடலாம், உஸ்மானை கடந்து போயிடலாம், அது பாவமெல்லாம் கிடையாது. நபிகளார் அப்படி நீங்க கடந்து போக முடியாது, அது குஃப்ர்ல உங்களை கொண்டு போய் தள்ளிடும். எல்லாரும் எப்படி கூப்பிடுவோம்? பேர் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு? அப்துல் காதரே, அப்துல் ரஹ்மானே, அப்துல்லாவே, அப்படி இந்த முகம்மதை யா முகம்மது நீங்க கூப்பிட உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ், அப்படித்தான் கூப்பிடணும். உங்களில் ஒருவர் மற்றொருவரை அழைப்பதை போன்று யா முகம்மது இவரை நீங்கள் கூப்பிடக்கூடாது. எவ்வளவு பெரிய கண்ணியம்! நபிகளார்கிட்ட பனு தமீம்னு ஒரு கோத்திரம் வராங்க. தங்களுக்கென்று தலைவரை நியமிக்க வேண்டும் என்ற அந்த கோத்திரத்தின் கேள்வி, கோரிக்கை. கூட்டத்தில் இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நபரை சஜஸ்ட் பண்றார், கருத்து தெரிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை இவரை நீங்கள் தலைவர் ஆக்கலாம். உமர் சொல்கிறார், இல்ல அவர் வேண்டாம். அக்ர பின் ஹாபிஸ் இருக்கிறார், நல்ல நபித்தோழர், அவரை தலைவராக்குங்கள். பிறகு அபூபக்கர் பேச ஆரம்பிக்கிறார், உமரே நான் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்வதுதான் உங்கள் வேலையா? உமர் பதில் சொல்கிறார், உங்களுக்கு பதில் சொல்றது என் வேலை கிடையாது, நான் என் கருத்தை சொன்னேன், உங்க கருத்து சொன்னீங்கல்ல,
அவ என் கருத்தை சொல்ல உரிமை இருக்குல்ல, அதைத்தான் செஞ்சேங்கிறார். சண்டை மேல ஆகுது, இப்படியே பொருசா போகுது. நபிகளாரினுடைய வார்த்தைக்கு இங்க மதிப்பு இல்லை. நீங்க ஒரு ஆளை சொன்னீங்க, அவர் ஒரு ஆளை சொன்னாரு, யார் முடிவெடுக்கணும்? பெருமானார் எடுப்பார். அவர் வேணும்னா வேணும் பாரு, வேண்டாம்னா வேண்டாம், முடிச்சு போச்சா? அப்ப நான் எடுத்த முடிவுக்கு தான் நபி இசையணும்னா நபி தான் முடிவெடுப்பார், நம்ம இசைந்து போகணும். உடனே வசனத்தை இறக்கணும். யாரை பார்த்து? இந்த தூதர் நுபுவத்தை மொழிந்தவுடன் இஸ்லாத்தை ஏற்ற அபூபக்கரை பார்த்து. எந்த நபி தோழர் நடந்து போகும்போது இப்லீஸ் ஷைத்தான் பாதையை மாற்றி செல்கிறானோ அந்த உமரை பார்த்து. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, என் நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். நீ சொல்றதையெல்லாம் கேட்கறது அவர் வேலை கிடையாது. அவர் சொல்லுவாரு, நீ கேட்டுட்டு போ. கேட்க மறுத்தேன்னா உன் அமல் எல்லாம் அழிஞ்சிரும். ஷிர்க்குக்கு சொன்ன வார்த்தை அது. எந்த பாவமா செஞ்சா அமல் அழியுமா? தொழுகை விட்டுட்டா அமல் போயிருமா? நோன்பை விட்டுட்டா அமல் போயிருமா? மது அருந்திட்டா அமல் போயிருமா? செஞ்ச அமல் அப்படியே தான் இருக்கும். இனி வருகிற அமல் வேண்டுமானால் போகலாம், இனி வருகிற காலத்தில் வேண்டுமானால் நம்முடைய அமல்கள் கெட்டுவிடலாம். ஷிர்க்கு வச்ச அமல் அழிஞ்சிரும். நபியை விட உங்கள் குரலை உயர்த்தினால் தொண்டக்குழி மேலே வரக்கூடாது. குரல் உயர்ந்துச்சுன்னா உங்க அமலை அழிச்சிருவேங்கிறான். இப்படி ஒரு கண்ணியம், மாண்பு, மகத்துவம், முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்னலார் உண்மையில் உயிரை விட மேன்மையாக மதிக்கப்பட வேண்டியவர் தான். அவரை நாம் கடந்து போறோம் வைங்க, நம்மளை விட ஒரு நன்றி கட்ட ஒரு சமுதாயம் யாருமே இருக்காது. நமக்காக வேண்டி கண்ணீர் வடித்தவர், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அயராது உழைத்தவர், பாடுபட்டவர், ஏகத்துவத்தை பரப்பியவர். ஹஜ்ஜத்தில் விதாவிலே இருக்கும் போது சொன்னார்கள், பல்லிகு ஷாஹிதுல் காயிப், மக்களே இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கிடைத்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். மந்தல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, நீங்கள் ஒரு மார்க்க கருத்தை சொல்லி அவர்கள் அதை கடைபிடித்தால் கடைபிடித்தவரின் கூலி உங்களுக்கு உண்டு. ஏன் இதையெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அப்பதான் நீ அடுத்தவன் உண்மை மார்க்கத்தை சொல்லுவ, மார்க்கம் வளரும், என் மக்கள் எல்லாம் மறுமை நாளில் சொர்க்கம் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாவுக்கு உம்மத்தை பற்றிய கவலை. மரணிக்கும் போது கூட தன் கபர் வணங்கப்படுமோ, மக்கள் அப்படி ஆக்கி விடுவார்களோ என்கிற கவலை. ரசூலுல்லா எதுவெல்லாம் தன் சமுதாயத்திற்கு சுமையாக, சிரமமாக இருந்ததோ அதையெல்லாம் அடித்து தரைமட்டமாக்கி உடைத்தெறிந்து விட்டு சென்றார்கள். தன் சமூகத்தினுடைய நலனை மட்டும் எதிர்பார்த்தார்கள். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லா ஒரு அறிவுரை சொன்னாங்க. இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். மார்க்கத்தை பயன் பண்ணுவாங்கல்ல, நபிகாலம் தொட்டு கியாமத் நாள் வரைக்கும் பயன் பண்ற ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எப்படி பயன் பண்ணணும்? ஒருத்தர் தொழுவே இல்லை, தொழுவலியா நீ நரகவாசி. ஒருத்தர் விபச்சாரம் பண்றாரு, மது அருந்துறாரு, வட்டி வாங்குறாரு, இந்த செயல் நரகத்துக்குரியது, நீ திருந்து பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் மன்னிப்பான். இப்படி அழைக்கணும். நீ நரகத்தான் போவ, நீ நாசமா தான் போவ. அவனை சொர்க்கம் கொண்டு வர வைக்கிறதுக்கு நபிகளார் அப்ப அவ்வளவு பாடுபட்டாங்க. நீ ஈஸியா நரகம் தள்ளி விடுற. ரசூலுல்லா சொன்னாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசப்படுத்துங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, அதிகமாக நற்செய்தி சொல்லுங்கள், மக்களை வெறுண்டோட வைத்து விடாதீர்கள். நான் அவ்வளவு பேரும் கூட்டு உள்ள உட்கார வச்சா நீ இஷ்டத்துக்கு பேசி வெளியே தள்ளுவியா? அப்படி பண்ணாதன்னு நாங்க ரசூலுல்லா. நபிகளாரினுடைய எண்ண ஓட்டத்தில் இருந்த மொத்த காரியமும் தன் உம்மத். கயாமத் நாளில் அல் கௌசர் நீர் தடாகத்திலே தண்ணீரை எடுத்து தன் சமுதாயத்திற்கு மனமகிழ்ச்சியோடு கொடுப்பதற்கு நபிகளார் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் தோழர்கள் தடுக்கப்படுவார்கள். ரசூலுல்லாவுக்கு தூக்கி வாரி போட்டு, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அல்ல இவர்கள் என் தோழர்கள், நபியே உங்களுக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தை மாற்றி விட்டு சென்று விட்டார்கள். அப்ப இந்த பயலோளுக்கு நம்ம பேசக்கூடாது, நம்மளை பிடிச்சிருவான், என்ன உற்றியாலான்ட்டு விளக்கிட்டாங்க. அல்லாஹ் பிடிக்கிற வரைக்கும், பதில் சொல்ற வரைக்கும் தோழர்னு போய் நின்னாங்க. எப்போதுமே நபிகளாருடைய உள்ளத்தில் இருந்தது, தன் சமுதாயத்தை சொர்க்கத்தின் படிக்கட்டில் எப்படியாவது ஏற்றி விட்டுறணும். நீ சொர்க்கத்துல மேலவா கீழவா, சொர்க்கத்துக்கு முதல்ல வந்துரு, நரகம் போயிடாது. நான் எப்படி போகக்கூடாது என்று நான் எனக்கு விரும்புகிறேனோ அதுதான் என் உம்மத்துக்கும் இது நபிகளாரின் விருப்பம். தனக்கான உதாரணத்தை நபிகளார் சொன்னார்கள். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு நெருப்பு ஒன்று மூட்டப்படுகிறது, விட்டில் பூச்சிலாம் உண்டு இல்ல, அது வெளிச்சத்தை பார்த்தா போய் விழும். இந்த ஈ கொசு எல்லாம் போய் விழுற மாதிரி பூச்சி போய் விழுது. அதுக்கு தெரியாது நெருப்புல போய் விழுந்தா நம்ம செத்து போயிடுவோம், கருகிடுவோம் தெரியாது. அது போய் விழுது. அந்த மனிதர், ஒரு மனிதர் இருந்து கொண்டு அந்த பூச்சியெல்லாம் விரட்டி அடிக்கிறார். அந்த மனிதர் தான் நாங்கிற சொல்ல, அந்த பூச்சி தான் நீங்கள், அந்த நெருப்பு தான் நரகத்தினுடைய நெருப்பு.
நீ நரகம் போயிடக்கூடாதுன்னு உன் இடுப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னொரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு படை ஒன்று நிற்கிறது, இந்த ஊரை தாக்க வருகிறது. அதை பார்த்து விட்டு துண்ட காணும் துணிய காணும் ஒருத்த ஓடி வரானே, அந்த நபருக்கு நான் பொருத்தம் நாங்க சொல்ல நிர்வாணமா ஓடி வர, ட்ரெஸ் கலண்டு விடுறது கூட பார்க்கல, இப்படி ஓடி வரார். தன் கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்கிறார், மக்களே உங்களை ஒரு படை வர இருக்கிறது, அழிக்க இருக்கிறது, சீக்கிரம் வாங்க என்னோட தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுகிற நபரை போன்றவன் நான். அந்த மக்கள் நீங்கள் வருகிற படை அந்த அல்லாஹுடைய வேதனையான நரகம், உன்னை காப்பாத்துறதுக்கு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நாங்கள் சொல்லலாம். அதை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரு தூதர், ஒரு மனிதர் என்பதை தாண்டி என் உயிரை விட மேன்மையாக மதிக்கப்படக்கூடிய இவரை விட அப்படி ஒரு பொசிஷனுக்கு உலகத்தில் யாருமே தகுதி படைக்க முடியாது. 1 கோடி அபூபக்கர் வந்தாலும் பெருமானாரினுடைய ஒரு கால் தூசுக்கு கூட சமம் பெறாது. என்றைக்கும் பெருமானார் தான் நமக்கு உயிரை விட மேன்மையாக மதிக்கப்பட வேண்டியவர் என்பதை உளமாற நம்பி அந்த தூதருக்காக ஸலவாத்தை மொழிந்து தூதருடைய பாதையில் சென்று நாளை மறுமையில் உலகத்தில் நமக்கு வாழ வாய்ப்பில்லை, தூதரை பார்க்க வாய்ப்பில்லை, சாகர வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கவும் போறது இல்லை. கியாமத்தினால அந்த வாய்ப்பை இழந்துட்டோம் நீங்க, நம்ம துர்பாக்கியசாலி. யாராவது ஒரு கூட்டம் தான் நபியோட பிறக்க முடியும். நபி காலத்தில் எத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை கோடி பேரும் ஒரே காலத்தில் பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. மொத்தமா ஒரு 10,000 கோடி பேர் ஒரே காலத்தில் வந்து பிறக்க முடியாது. கண்டிப்பா ஒரு சாரார் பார்க்க முடியும், பல சாரார் பார்க்க முடியாது. ஆனா கியாமத்தினால அல்ல அப்படி வைக்கல. சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நபிக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வர வேண்டிய ஆட்கள்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்களாம் கீழே போங்கன்னு நல்லா சொல்ல மாட்டான். அப்படி சொல்றதா இருந்த ரசூல் என்ன சொல்லியிருப்பாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு ஒரு அளவு தான் சொல்லியிருக்கணும்ல. ரசூல்லா சொன்னாங்க, சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸை கேளுங்க. கொடுக்கறாங்கிறத கேட்க சொன்னாங்க. அல்லாஹ் நினைத்தால் முழு உலகத்துக்கும் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர முடியும். பெருமானாரை நாளை மறுமையில பார்க்கிற வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம்னா அது உண்மையில் ஒரு துர்பாக்கியசாலித்தனம் தான். அதை உணர்ந்து அந்த அன்னலாரினுடைய பாதையில் நடப்போம், நபிகள் பெருமகனாரை உயிரை விட மேன்மையாக மதிப்போம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று நம்ம பார்த்த திக்ர் என்ன திக்ர்? லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன நன்மை? ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு நன்மை, ஒரு தீமை அளிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். 10 முறை சொன்னால் ஒரு அடிமை விடுதலை செய்த நன்மை. இதை தாண்டி அதை 100 முறை சொன்னால், அந்த நன்மை என்ன சொல்லலை நேற்று, 100 முறை சொன்னால் ஒரு நாளினுடைய மாலை வரை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க. இப்போ நாளைக்கு நம்ம நினைவுபடுத்துகிற வார்த்தை என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு மிக பிரியத்திற்குரிய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டாலே சுபஹான் அப்படிங்கிறத இணைக்கிற எல்லா வார்த்தையும் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிரத்யேகமான வார்த்தை சுபஹான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு முறை தோழர்களை அழைக்கிறார்கள், உங்களில் யாராவது 1000 நன்மை ஒரு நாளைக்கு செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, அப்படி முடியுமா அல்லாஹ்வின் தூதரே? முடியும். 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்கள். தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ்னா அல்ஹம்துலில்லாஹ் வராது, அதுக்கு பேர் தஹ்மீத். அல்லாஹ் அக்பர் வராது, அதுக்கு பேர் தக்பீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வராது, அதுக்கு பேர் தஹ்லீல். தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ்வை 100 முறை மொழியுங்கள், 1000 நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு கூலி எவ்வளவு? 10 நன்மை. இது ரமலான் அல்லாத காலத்துல. ரமலான்ல செஞ்சா அதனுடைய நன்மை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப இலகுவான வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை இணை வைப்பு என்கிற கொள்கையிலிருந்து பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அதை உணர்ந்து அல்லாஹ் மகா தூயவன் என்கிறதை 1000 முறை, லட்சம் முறை, கோடி முறை மொழிவதற்கு நாம் முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கான சஹர் நேரம் 5:24, இஃப்தாருடைய நேரம் 6:28. 5:23 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 5:23. சரிங்களா? 5:24 இல்லை, 5:23, 6:28 இஃப்தாருடைய நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும்.